ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பறித்த நித்தியமல்லி கனகாம்பரம் வச்சு மாலை கட்டுறது எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். தெரியாதவங்க கற்றுக்கோங்க. பாருங்கள், ஒரு முனை நூலை வந்து டபுளாக மடித்து என்னோடய சுண்டு விரலில் நான் சுற்றிக்கிட்டேன். இன்னொரு சைடு நூல் கண்டு உருண்டையோடு இருக்கிறது வந்து கீழே விட்டுட்டுருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அது சென்டரில் வந்து நார்மலாக பூ கட்டுற மாதிரி ஒரு லைன் பூ கட்டிக்கோங்க. நீங்கள் சுண்டு விரலில் ஏன் நூல் சுற்றிக்கிறீங்கன்னா 2 நூலும் சிக்க மாட்டிக்கும். அதனால் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். நான் அப்படி தான் கட்டுவேன். நான் வந்து மாலை கட்டுறவங்க கடையில் மாலை வாங்கும்போது பூ வாங்கும்போதெல்லாம் நின்று பார்த்துட்டு வந்து நான் கற்றுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், ஆள்காட்டி விரல் மேலே இந்த நூல் இருக்கா, சிங்கிள் சைடு நூல், அது மேலே வந்து நீங்கள் பூவை வைக்கணும். வச்சுட்டு அந்த காம்பு மேலே சுற்றி நீங்கள் அந்த காம்புக்கு கீழே கொண்டு வந்து மேலே நூலை விட்டுடணும். விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பூ வைக்கிறதுக்கு அப்படியே டர்ன் ஆகிடும். நீங்கள் இழுத்து விடணும்னு அவசியமே இல்லை, அதுவே டர்ன் ஆகிடும். அது மேலே நீங்கள் விரல் எடுத்திங்கன்னா அதுவே போயிடும். அதே மாதிரி ஒரு பூவாக நீங்கள் ஆள்காட்டி விரல் மேலே வச்சு அது மேலே சுற்றி அந்த வச்ச பூவுக்கு அடியில் அந்த காம்பு மேலே எடுத்து வந்து விட்டுடணும். இதே மாதிரி கட்டிக்கோங்க. கட்ட தான் வரும், ஈஸியாக கட்டலாம். இது யார் வேணுனாலும் கற்றுக்கலாம். நம்ம அடர்த்தியாக பூ வைக்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். சிக்க மாட்டாமல் இருக்கிறதுக்காக தான் விரலில் வந்து நூலை சுற்றி வச்சுருக்கோம். அப்படியே கூட விட்டு கட்டலாம், ஆனால் அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றிக்கும் போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், பூவை வச்சு அதுக்கு மேலே சுற்றி அடியில் கொண்டு வந்துடணும். நம்ம பூவை இப்படி கீழே விட்டுட்டு கட்டினா தான் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நான் கனகாம்பரம் பூ வச்சு கட்டுறேன். நீங்கள் வந்து அழகாக ஒரே லெவலாக இருக்கிற பூவோடைய செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். மல்லிப்பூவெல்லாம் கட்டும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மொட்டாக இருக்கும்போது கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மலர்ந்த பூவை கட்ட வந்து கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், கட்டி முடிச்சிட்டேன். எனக்கு இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கடைசியாக அந்த சிங்கிள் சைடு நூலை கட் பண்ணிவிட்டு நல்லா 2-3 முடிச்சு போட்டு டைட்டாக கட்டிடுங்க. அவ்வளோதான், கட்டி முடிச்சாச்சு. ஈஸியாக கொஞ்ச நேரத்தில் நம்ம கட்டிடலாம். நம்மளே கட்ட கற்றுக்கிட்டா அழகாக இருக்கும். நான் வீட்டில் வந்து தேவையானதை நம்மளே கட்டிக்கலாம்.